ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடலாம். இப்போ நீங்கள் தேங்காய் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கப் தேங்காய், ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராகி மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை எடுத்து நீங்கள் எதர் புட்டு பிளேட் இருந்தால் அதுலேயும் போட்டுக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்துலையும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பவுலில் ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் மாவு, ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் மாவு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டுமே ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். புட்டு மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அந்த பவுலையும் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும். இதோடு நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், நல்லெண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.